ரயில்வே போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு குறித்த குளோபல் ரயில் 2025 என்ற கண்காட்சி மற்றும் மாநாட்டின் 2வது பதிப்பு அபுதாபி நேஷனல் எக்ஸிபிஷன் சென்டரில் செப்டம்பர் 30ஆம் தேதி தொடங்குச்சு. இந்த நிகழ்வு போக்குவரத்தின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் மற்றும் உலகளாவிய இணைப்பை வலுப்படுத்துதல் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் அக்டோபர் 2 வரை நடைபெறும். இந்த நிகழ்வு ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் துணை பிரதமரும் ஜனாதிபதி நீதிமன்றத்தின் தலைவருமான மாண்புமிகு ஷேக் மன்சூர் பின் சையத் அல் நஹ்யான் அவர்களின் ஆதரவிலும் மேம்பாடு மற்றும் தியாகிகள் விவரங்களுக்கான ஜனாதிபதி நீதிமன்றத்தின் துணைத் தலைவரும் எதிகாட் ரயில் தலைவருமான ஷேக் தியா பின் முகமது பின் சையத் அல் நஹ்யான் அவர்களின் மேற்பார்வையிலும் நடைபெறுது. இந்த ஆண்டு பதிப்பில் உலகெங்கிலும் இருந்து 24 அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொள்றாங்க. மேலும் இது 14 துறைகளில் 200க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 70 முதல் முறை பங்கேற்பாளர்கள், 60க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள்னு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த நிறுவனங்கள் 140 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி ஆண்டு வருவாயை ஈட்டுது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வுல 100 நாடுகளை சேர்ந்த 20,000 சர்வதேச பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மூலமா பல பில்லியன் டாலர் திட்டங்கள், முதலீட்டு வாய்ப்புகள், ரயில் மற்றும் போக்குவரத்தில் சமீபத்திய கண்டுபிடிப்புகளை ஆராய்வார்கள் அப்படின்னு தெரிய வருது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக எதிகாட் ரயில் அதன் பயணிகள் சேவைகள் 2026இல் தொடங்கப்படும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கு. புதிய அதிவேக ரயில் முயற்சி அபுதாபி மற்றும் துபாயை மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்துல இணைக்குமா? இரு நகரங்களுக்கிடையேயான பயண நேரத்தை வெகுவா குறைக்கும்னு சொல்றாங்க. இந்த திட்டம் அடுத்த 50 ஆண்டுகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக திருகம் 145 பில்லியன் பங்களிக்கும். அடுத்த தலைமுறை ரயில் போக்குவரத்தில் நாட்டை ஒரு முன்னோடியா நிலைநிறுத்தும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபுதாபிலிருந்து துபாய்க்கு 57 நிமிடங்களை பயணிக்கலாம். அபுதாபிலிருந்து ஃபுஜைராக்கு 105 நிமிடங்களை பயணிக்கலாம். அபுதாபிலிருந்து ருவைஸிற்கு 70 நிமிஷத்துல பயணிக்கலாம். ஒவ்வொரு ரயிலும் 400 பயணிகளை ஏற்றி செல்லும். அதனால தினசரி பயணத்திற்கு ஏற்றதா இருக்கும். இந்த சேவை நாடு முழுவதும் 11 நகரங்கள் மற்றும் பிராந்தியங்களை இணைக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. 2026ல வெளியீடு திட்டமிடப்பட்ட நிலையில இருக்கு. ரயில் பயணத்தின் எதிர்காலத்துல இது முக்கிய பங்களிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.